கீழ் இயற்றப்பட்ட விதிகளா என்ற விவாதம் வந்தால் எது செல்லும் என்று உங்களுக்கு தெரியாதா? லெஜிஸ்லேஷனா சபார்டினேட் லெஜிஸ்லேஷனா? டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் வழிமொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் முன்மொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேலால் வழிமொழியப்பட்டதுதான் அந்த ரெண்டு ஸ்டான்ஸா. அப்போ டாக்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவ்வளவு பலவீனமானவரா? அமித்ஷா என்ற மெக்கார்த்திசத்தை எதிர்த்து நான் முழு பாடலுக்காக எழுந்து நிற்க மாட்டேன் என்று முழக்கமிடுவதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத். என்னடா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டில அட்மிஷன், ஃபெலோஷிப், ஹாஸ்டல், வேற என்ன வேணும்? ஒரு இந்தியால பிறந்த ஒரு மாணவனுக்கு வேற என்ன கனவா இருக்க முடியும்? ஆனா முத்துகிருஷ்ணன் என்ன சொல்றான்? சமத்துவம் மறுக்கப்பட்டால் அனைத்து மறுக்கப்பட்டது என்றான். When equality is denied, everything is denied. Honorable Supreme Court, what is your answer? What is your answer? இந்த இன்குலாப் ஜிந்தாபாத் என்ற முழக்கம் இன்றைக்கு மிகவும் முக்கியமான முழக்கமாக நான் கருதுகின்றேன். ரோஹித் வேமுலா அதைத்தான் விரும்பினார், முத்துகிருஷ்ணன் அதைத்தான் விரும்பினார், ஜலகண்டபுரம் செந்தில்குமார் அதைத்தான் விரும்பினார். இப்படி இறக்கிறவங்க எல்லாருமே அதுக்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, விடுதலை போராட்ட களத்திலே வந்தே மாதரமா, வந்தே மாதரத்தின் முழு பாடலா அல்லது வந்தே மாதரம் என்கின்ற ஒரு முழக்கம் மட்டுமா என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விவாத பொருள். அதை நாம் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் யுஜிசியினுடைய விதிமுறைகள் ஒரு அரைக்குறையான, ஒரு உப்புச்சப்பற்ற ஒரு விதிமுறைகள், அந்த உப்புச்சப்பற்ற விதிமுறைகளுக்கு கடுமையான போராட்டங்கள், அந்த கடுமையான போராட்டங்களை இரவோடு இரவாக பரிசீலிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய துடிப்பு, அந்த துடிப்புல வெறும் தடை ஆணையா அல்லது புதிய சிக்கலா என்ற கேள்வி, இது அத்தனையும் இந்த வந்தே மாதரத்துக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்ளல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்வது என்பது பெரும் சிக்கலாக இருக்கும். விடுதலை போராட்ட காலத்தில் வந்தே மாதரம் என்பது ஒரு மொழியில் அல்ல, பல மொழியில் 1870 இருந்து. ஆனால் வந்தே மாதரத்தில் யாருமே எந்த கடவுளையும் விடுதலை போராட்ட காலத்தில் குறிப்பிடவே இல்லை. எது விடுதலை போராட்ட காலத்தில் களத்தில் இருந்ததோ அந்த முழக்கம் ஏற்கனவே அது தேசிய பாடல், ஏற்கனவே அது தேசிய பாடல். எந்த வரியையும் யாரும் விட்டுக் கொடுக்கல. இன்னைக்கு என்ன மிகப்பெரிய விவாதம் என்று கேட்டால், யாரோ ஒருத்தர் சொல்லி யாரோ ஒருத்தர் அதற்காக சில வரிகளை விட்டுக் கொடுத்தார் என்றார். அப்படி என்றால் அந்த குற்றச்சாட்டை யார் ஏற்கிறோம்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் ஏற்கணும். காரணம், தீர்மானத்தை முன்மொழிந்தது டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இங்கே மரியாதைக்குரிய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர், 12 வருஷம் இருந்து பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை வழிநடத்திய மூத்த தோழர் ரங்கராஜன் இருக்கிறார், டி கே ரங்கராஜன் இருக்கிறார். சிபிஎம் தோழர்கள் மட்டும் இல்ல, எல்லா கட்சி எம்பிக்களையும் வழிநடத்திய ஒரு தோழர் எதிராக உட்கார்ந்து இருக்கார். அவர் உட்கார்ந்து இருக்காரு தைரியத்துல தான் பேசுறேன். டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் வழிமொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் முன்மொழிந்து சர்தார் வல்லபாய் பட்டேலால் வழிமொழியப்பட்டதுதான் அந்த ரெண்டு ஸ்டான்ஸா. அப்போ டாக்டர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவ்வளவு பலவீனமானவரா? இன்னொருத்தர் சொல்லி அடிப்பணிகிற வரைக்கும் சர்தார் வல்லபாய் பட்டேல் பலவீனமானவரா? நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ரெண்டு கட்சிக்கு இடையில ஏதோ ஒரு கட்சி அழிக்க இன்னொரு கட்சி பேசுற அல்ல. இது கல்வி வளாகத்தினுடைய சமய சார்பற்ற தன்மைக்கு விடப்பட்டிருக்கிற மிக பெரும் சவால். நாளைக்கு முழு பாடலை பாடுகின்ற நேரத்தில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னாரே, மெக்கார்த்திசத்தை எதிர்த்து போராடு என்று. அதுபோல அமித்ஷா என்ற மெக்கார்த்திசத்தை எதிர்த்து நான் முழு பாடலுக்காக எழுந்து நிற்க மாட்டேன் என்று முழக்கமிடுவதுதான் இன்குலாப் ஜிந்தாபாத். அதுதான். என்ன செஞ்சிருவாங்க? என்ன செஞ்சிட முடியும்? கல்லூரியை விட்டு வெளியேற்ற முடியுமா? இல்ல பகத்சிங்கை தூக்கில் போட்டால் போர் தூக்கில் போட முடியுமா? சிறையில் அடைக்க முடியுமா? இதை தாண்டி வேற என்ன நடந்துரும்? இதுதான் என்றால் அதை தாங்கிற சக்தி இருக்கிற இந்திய மாணவர் சங்கம் இருக்கின்ற அவை. அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இந்த கருத்தரங்க அவை சாதாரண அவை அல்ல. எத்தனை மாணவர்கள் இங்க இருக்கிறாங்கன்றது பிரச்சனை இல்ல, காத்திரமான மாணவர்கள் நிறைந்திருக்கிற அரங்கமாக இந்திய மாணவர் சங்கம் இருக்கிற இந்த அரங்கத்தை நான் பார்க்கிறேன்.
இந்த பார்வையில் இருந்து தயவு கூர்ந்து இந்த பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய இந்த ஒழுங்காற்று விதிகளை கொஞ்சம் பாருங்க. நீங்க நாம கேட்டது ரோகித் சட்டம். ரோகித் சங்க எங்க நிறைவேற்றணும்? நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றணும். வக்கீலுங்க நிறைய பேர், வக்கீலுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. சட்டமா அல்லது சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட விதிகளா என்ற விவாதம் வந்தால் எது செல்லும் என்று உங்களுக்கு தெரியாதா? லெஜிஸ்லேஷனா, சபார்டினேட் லெஜிஸ்லேஷனா? ரெகுலேஷன் இஸ் a subordinate legislation. நாம சபார்டினேட் லெஜிஸ்லேஷன் கேட்கல, நாம கேட்டது லெஜிஸ்லேஷன் கேட்டோம். நாம ஏன் லெஜிஸ்லேஷன் கேட்டோம்? இந்த தடை உத்தரவு கொடுக்கும் பொழுது மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய கவலையும் சந்தேகம் வந்துவிட்டது. என்ன கவலையும் என்ன சந்தேகமும் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா, பெட்டிஷனர்ஸ் மனுதாரர்கள் பிறப்பிலேயே இடஒதுக்கீட்டில் வராதவர்கள், பிறப்பிலேயே தங்களை தாங்களே முற்படுத்தப்பட்டவர்களாக கருதி கொள்பவர்கள், அவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கா. என்ன அச்சம்னு சொன்னா, இந்த விதிமுறைகளின் மூலமாக நாங்கள் துன்பப்பட வைப்போம், துன்பத்திற்கு உள்ளாவோம், எங்கள் மீது பொய் புகார் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பொய் புகார் கொடுத்து விட்டால் நாங்கள் எதற்காக இந்த வளாகத்திற்கு வந்தோமோ அந்த இலக்கை நாங்கள் அடைய முடியாமல் போயிடும். நாங்க சகோதரர்களாக இருக்கிறோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வாறு இருக்கின்ற போது எங்களை பிரிப்பதற்காக யார மாணவர்கள் எல்லாம் பிரிக்கிறதுக்காக ஒரு விதிகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி நியாயம் என்று வாதிக்க போனாங்களே பெட்டிஷனர்ஸ். அந்த பெட்டிஷனர்ஸ், அந்த வாதித்தவர்கள் கதறினார்கள், அழுதார்கள். மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு மனது ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. ஆமா இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆமா இல்ல, பாவம் இல்ல, ஒன்று தெரியாதவங்க இல்ல, படிக்க வாய்ப்பு இல்லாம கஷ்டப்பட்டு பல்கலைக்கழகத்துக்கு எல்லோரையும் சகோதரர்களாக கருதுவதற்காக வந்தவங்க, தங்க வீட்டில இருந்து தங்க அம்மா சமைச்சு கொடுத்த சமையல எல்லார்கிட்டையும் சகோதர பாசத்தோட ஊட்டி விட்டவங்க. உங்க அம்மா என்ன கொடுத்தாங்க? தோசை கொடுத்தாங்களா, உப்புமா கொடுத்தாங்களா? ஏன் நீ மாத்திரம் கஞ்சி குடிக்கிற, எனக்கு ஒரு டம்ளர் கஞ்சி கூட அப்படின்னு மத்தவங்க கிட்ட கஞ்சியை வாங்கி குடிச்சவங்க. இப்படியாக வாழ்ந்த சகோதரத்துவத்தை போற்றியவர்கள் எங்க வந்து நின்று இருக்கிறாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து நின்று இருக்கிறாங்க. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதி அவர்களே, இந்த கேள்வி அவங்கள பார்த்து கேட்டீங்களா? ஏண்டா சகோதரனான்னு சொல்றியே, முத்துகிருஷ்ண ரூமுக்கு போனேடான்னு கேட்கணும்ல. முத்துகிருஷ்ண ரூமுக்கு போனேடான்னு கேட்கணும்ல. முத்துகிருஷ்ணனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன? ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன? when equality is denied, everything is denied. என்னடா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில அட்மிஷன், ஃபெலோஷிப், ஹாஸ்டல், வேற என்ன வேணும்? ஒரு இந்தியால பிறந்த ஒரு மாணவனுக்கு வேற என்ன கனவா இருக்க முடியும்? ஆனா முத்துகிருஷ்ணன் என்ன சொல்றான்? சமத்துவம் மறுக்கப்பட்டால் அனைத்து மறுக்கப்பட்டது என்றான். when equality is denied, everything is denied. Honorable Supreme Court, what is your answer? What is your answer? மாண்புமிகு உச்சநீதிமன்றம் யார கேட்கணும்னா கர்ணன் கிட்ட போய் கேட்கணும். கர்ணன் கிட்ட. கர்ணன் பிறக்கும் பொழுதே ஒரு பாதுகாப்போட பிறந்ததா சொல்றாங்களா? சயின்டிபிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இண்டிஜினியஸ் குவாலிட்டி, அவ்வளவுதான். ஒரு திறன், அவ்வளவுதானே. ஒரு இயல்பான உழைக்கிற வர்க்கத்திற்கு ஒரு போர் திறன், ஒரு திறனோட பிறக்கிறான். யாரு? கர்ணன். பிறந்த பிறகு அவன் ஒரு ஆசிரியரிடம் படிக்க போனான். ஆசிரியரிடம் படிக்க போனான். ஆசிரியரிடம் படித்து முடித்து விட்டான். பட்டம் வாங்கி விட்டான். பாஸ் ஆயிட்டான். என்ன ஸ்கில் அவன் அக்வயர் பண்ணணுமோ அந்த ஸ்கில் அவன் அக்வயர் பண்ணிட்டான், பெற்றுக்கொண்டான். அந்த திறன் கிடைச்சு
அவனுக்கு அந்த திறனை கற்றுக் கொடுத்த பிறகுதான் அந்த ஆசிரியருக்கு கர்ணன் பிறந்த ஜாதி என்னன்னு தெரியுது. அது வரைக்கும் தெரியல. ஜாதியை கண்டுபிடிச்ச உடனே இந்த ஜாதியில பிறந்தவனுக்கு நான் எப்படி இந்த வித்தையை கத்துக் கொடுத்தேன் என்று ஒரு சாபம் கொடுக்கிறார். என்ன சாபம்? எந்த நேரத்தில் அந்த வித்தை உனக்கு பயன்படுமோ அந்த நேரத்தில் அந்த வித்தையை நீ மறந்து போவாய். மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அவர்களே, கர்ணனிடம் கேளுங்கள், யூஜிசி ரெகுலேஷன் வேணுமா வேணாமான்னு. கர்ணன் பதில் சொல்லுவார். நீங்க யூஜிசிக்கு டைரக்ஷன் கொடுத்திருக்கீங்க. இட் இஸ் நாட் a mere stay order. அதுதான் வலி. அது என்ன வெறும் தடை உத்தரவா? தடை உத்தரவு அல்ல. தடை எது வரைக்கும்? தடை யூஜிசி மனுதாரர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில். அப்ப நீதிமன்றத்துக்கு முன்னாடி யூஜிசி எப்படி வரணும்? பதிலோட வரணும். என்ன பதிலோட வரணும்? தங்களை தாங்களே முற்படுத்தப்பட்டவர்களாக கருதிக்கிறாங்களே அந்த சமூகத்தினருடைய கவலைகள், அந்த கவலைகளும் எதுல வரணும்? இந்த யூஜிசில வரணும். அது வெறும் ஸ்டே ஆர்டர் கிடையாது. யூஜிசி என்ன செய்யுது? ஒரே பிளாட்ஃபார்ம்ல ரெண்டு பேரை வைக்குது. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மூணு பேரும் வன்கொடுமைக்கு. எல்லா விஷயத்திற்கும் புள்ளி விவரம் கேட்கிற மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் இதுக்கு ஏங்க புள்ளி விவரம் கேட்கல? இடஒதுக்கீடு போய் நின்னா என்ன கேக்குது? Did you analyze? Do you have statistics? கொதிக்கிறீங்கல்ல, இதுக்கு ஏன் புள்ளி விவரம் கேட்கல? செத்தவன் ஜாதி எங்க? செத்தவன்ல எத்தனை பேர் பிசி? செத்தவன்ல எத்தனை பேர் எம்பிசி? செத்தவன்ல எத்தனை பேர் டிஎன்சி? செத்தவன்ல எத்தனை பேர் நான் ரிசர்வ்ட் கேட்டகரி? இடஒதுக்கீட்டு வராதவன் லிஸ்ட் கொடு. கேட்கணுமா வேண்டாமா? ஏன் கேட்கல? யாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை பார்க்கிற. நீ என்ன பேசி இருக்கணும்? ஜாதி என்பது கெட்ட வார்த்தைன்னு சொல்லி இருக்கணும். ஜாதி என்பது அறிவியலுக்கு பொருந்தாதது சொல்லி இருக்கணும். ஜாதி என்பது அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 17 கீழ் தண்டனைக்குரிய குற்றம் சொல்லி இருக்கணும். ஜாதி என்பதற்கு அரசமைப்பு சட்டத்தின் கூறு 25 கூறு 26 பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இருக்கணும். ஏன் சொல்லல? என் கடவுளை நான் கும்பிடுறதுக்கு பாதுகாப்பு இருக்கு. என் கடவுளை இன்னொருத்தர் தொடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யார் பாதுகாப்பு கொடுத்தது? பிறப்பின் அடிப்படையில் என் கடவுளை நீ தொடாத, நீ உள்ள போகாத என்று சொல்வதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஆர்டிகல் 25 இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கப்பட்ட ரைட். சட்டக்கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கப்பட்ட ரைட் எப்படி காஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணும்? ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26 it doesn't protect caste. இத பேசு, சுப்ரீம் கோர்ட் பேசணும்ல, யூஜிசி பேசணும்ல, பேசல. நண்பர்களே, தோழர்களே, ரொம்ப நேரம் எடுத்துக்க போறது இல்ல. 2 மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. 3 அமைப்புகளுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற 3 மாநில தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க. அதனால நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பல. ஒன்றை நிறைவாக சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். யூஜிசிஏ ஐசியூ வார்டில் இருக்கு. வென்டிலேட்டர் எடுத்தா அதான் இன்னைக்கு யூஜிசியோட நிலைமை. சரியா? 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அதனால அவங்களை விடாதீங்க. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் கூறு 246 அட்டவணை 7 கீழ் பட்டியல் 2 வரிசை 32 பல்கலைக்கழகங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய அதிகாரம் இருக்கு. பட்டியல் 2
பட்டியல் 1 இவர்களை எல்லாம் வழிநடத்துற மூத்த தோழர் எதிராக உட்கார்ந்திருக்கிறார். அதனாலதான் நான் பேசுறேன். இது ஒரு வாய்ப்பு எனக்கு. பட்டியல் 1 வரிசை 44 அந்த உரிமை யாருக்கு இல்ல? ஒன்றிய அரசுக்கு இல்ல. When this house doesn't have the right to discuss, how can the bill be placed? How can the bill go to JPC? அவையே என்ன சாதாரணமா சொல்லுவாங்கன்னா, கல்வி வந்துங்க அது 3வது பட்டியல்ல வரிசை 25ல தானங்க இருக்கு. ஆமா, அதுல என்ன எழுதி இருக்கு? சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 எழுதல. அப்ப சப்ஜெக்ட் டு என்ட்ரி 66 னா இது ஸ்டாண்டர்டைசேஷன் தானே. எங்க இருந்து ரெகுலேஷன் வந்துச்சு? ஸ்டாண்டர்டைசேஷன் நில்லு, ரெகுலேஷன் நீ கொண்டு வராத. அதுதானே மக்களுக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அரசு நினைக்குது. இந்திய மாணவர் சங்கம் வீதிகளிலே போய் அரசமைப்பு சட்டத்தை பேச முற்படணும். அதுதான் பகத்சிங்கோட கனவு, அதுதான் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய கனவு, அதுதான் தந்தை பெரியாருடைய கனவு. இந்த விபிஎஸ்ஏ மசோதா கூட்டு நாடாளுமன்ற குழுவில் இருக்கிற இந்த மசோதா, அந்த மசோதா நிறைவேறினால் யுஜிசி கலைக்கப்படும். அப்புறம் எங்க இருந்து யுஜிசி விதி நடைமுறைக்கு வர்றது? யுஜிசி ஐசியூல இருக்கு. அதுதான் பேராபத்து. விபிஎஸ்சி ஆக்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, விபிசி விக்சித் பாரத் சிக்ஷா அபியான் 2025 சட்டத்தின் கீழ் விதிகள் உருவாக்கப்படுற வரைக்கும் யுஜிசி விதிகள் பொருந்தும். அவ்வளவுதான். அதனாலதான் இந்திய மாணவர் சங்கத்தினுடைய அகில இந்திய செயற்குழு சென்ட்ரல் கமிட்டி மிக தெளிவான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கு. நாங்க ரோஹித் வெமுலா இறந்த பிறகு நாடு முழுக்க கிளர்ந்தெழுந்தோமே, ரோஹித் வெமுலா முதல் இல்ல, அவனுக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, இனிமேல ஒரு மரணம் நிகழக்கூடாது என்பதற்காக ஒரு சட்டம், வெமுலா சட்டம் வேணும் கேட்டோம். எப்படி நிர்பயா சட்டம் கொண்டு வந்தீங்களோ அதுபோல் வெமுலா சட்டம் கொண்டு வாங்க. எங்க சாதாரணமான விஷயம் தாங்க. நிர்பயா சட்டம் வந்த உடனே ஆண்கள்லாம் ஏங்க கேஸ் போடாம விட்டீங்க? இது ஆண்களுக்கு எதிரான சட்டம் சொல்லி இருக்கணும்ல, இல்லையா? அப்படி சொன்னா அதை விட கேவலமான ஆண்களை உலகத்துல பார்க்க முடியுமா? அது அப்படியே இந்த விதிகளுக்கு பொருந்தாதான் நான் கேட்கிறேன். இதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறானே, இந்த விதிகள் வந்தால் என்னை பாதிக்கும் சொல்றானே. ஏண்டா திருடனை தாண்டா பிடிக்க போறோம், தப்பு செய்யறோம்னா தண்டிக்க போறோம், நீ யாரா பதற? அதுக்காக திருட்டுக்கு எதிராக நீங்கள் சட்டம் போட்டால் நான் திருடாமலே என் மீது பொய் குற்றச்சாட்டு வைப்பீர்கள் அப்படி நான் சொல்லுவேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுல என்ன சூட்சமத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அகில் பாரதிய விக்ஷா பரிஷத்னு ஒரு அமைப்பு இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? ஏபிவிபி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரகசியமாக சதி வேலைகளை தவிர வேற எதுவும் செய்யாதது. சதி வேலைகளை மட்டுமே செய்யும். இந்திய மாணவர் சங்கம் தெருவில் உதவாங்கும். இந்திய மாணவர் சங்கம் ரத்தத்தை சிந்தும். இந்திய மாணவர் சங்கம் ரத்தம் கொடுக்கும். இந்திய மாணவர் சங்கம் களத்திலே நேருக்கு நேராக மக்கள் கிட்ட உரையாடல் நிகழ்த்தும். கோட்டைக்கு முன்னாடி நின்று முதலமைச்சரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் செய்யும். கோட்டைக்குள்ள மனு கொடுக்கும் பொழுது முதலமைச்சரை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்கும். ரெண்டும் செய்கிற அமைப்பு இந்திய மாணவர் சங்கம். ஜனநாயகத்தை காக்கின்ற முதல்வர் இருந்தார். முதல்வருக்கு ஜனநாயகனா இருக்கிறவனுக்கெல்லாம் ஜனநாயக தன்மை இருக்கணுமே. எவன் வேணாலும் ஜனநாயகன் ஆயிரலாம். ஆனா ஜனநாயக தன்மையோடு இருக்கிறதா ரொம்ப முக்கியம் இல்லையா? நண்பர்களே, தோழர்களே, இந்த ஒரு விஷயத்தை தான், இந்த வேறுபாட்டை மட்டும் உங்ககிட்ட இருந்து சொல்லி நான் விடை பெறுகிறேன். ஏபிவிபி ஒரு சுற்றறிக்கை விட்டாங்க, எஸ்எஃப்ஐ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாங்க. தயவு கூர்ந்து ரெண்டையும் படிங்க. அப்பதான் யார் மாணவர் அமைப்புன்னு தெரியும். கேம்பஸுக்குள்ள ரெண்டையும் கையில வச்சுக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணுங்க. ஏபிவிபி வந்தா வாடான்னு கூப்பிடுங்க. கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு ஒரு தேநீர் வாங்கி கொடுத்து டிஸ்கஸ் பண்ணுங்க.
அவன் தோல்ல கை போட்டு டேய் மாமா வாடா மச்சான் வாடான்னு கூப்பிடுங்க, டேய் அண்ணன் தம்பின்னு கூப்பிடுங்க, கூப்பிட்டு உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுங்க. எஸ்எஃப்ஐனுடைய அகில இந்திய தலைவர், அகில இந்திய செயலாளர், துணை நிர்வாகிகள் வெவ்வேறு சமூகத்தில் பிறந்தவர்கள். அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து இடஒதுக்கீட்டு பிரிவுல வராதவங்க கூட இருப்பாங்க. அந்த மாணவர்கள் எப்ப எஸ்எஃப்ஐக்கு வந்தாங்களோ உடனடியாக அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இன்குலாப் ஜிந்தாபாத். அது ஒண்ணுதான். எனவே அவங்க கிட்ட போய் நீங்க ஜாதி கேட்டா அவங்களுக்கு ஜாதி தெரியாது. ஆனா அவங்க அப்பா அம்மா ஏதோ ஒரு அந்த ஜாதி இடஒதுக்கீட்டுக்கு பிரிவுல வராத ஜாதி. அதை சேர்ந்தவன் எங்க இருக்கிறான்? எஸ்எஃப்ஐ தலைவராக பொதுச் செயலாளராக இருக்கிறான். அவெல்லாம் சேர்ந்து ஒரு அறிக்கை கொடுக்கிறான். யுஜிசி வன்கொடுமையை தடுப்பதற்காக சில பரிந்துரைகளை சொல்லி ஒரு வழிமுறைகளை உருவாக்கி இருக்கு, ஒழுங்காற்று முறைகளை ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்கு. அந்த ரெகுலேஷன்ல போடாம இருக்குன்னு எங்களுக்கு தெரியுது. அந்த போடாமைகளை சரிப்படுத்தணும். முடிஞ்சிருச்சு, பயப்படாதீங்க. தலைவருக்கு பயப்படும். போடாம இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதே சமயத்துல புகார் கொடுப்பதற்கான முகாந்திரத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. கம்ப்ளைண்ட்ஸுக்கான ஒரு முகாந்திரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி எப்படி இருக்கணும்ன்ற பிரச்சனை இருக்கலாம். அதை நாங்க பேசி கூட சரிப்படுத்துறோம். அதற்காக நாங்க போராட்டம் கூட நடத்துறோம். ஆனால் விதி வழிமுறை ஒழுங்காற்று முறை என்ன செய் நடைமுறைப்படுத்துன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? எஸ்எஃப்ஐ. நான் என்ன கேட்கிறேன், எஸ்எஃப்ஐல இருந்த அந்த தங்களை தாங்களே உயர் ஜாதியாக சொல்லிக் கொள்கின்ற அந்த பிரிவை சார்ந்த அப்பா அம்மாக்கு பிறந்த அந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏன்டா பயம் வரல? எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுப்பான்ற பயம் அவங்களுக்கு ஏன் வரல? இது எஸ்எஃப்ஐ. ஏபிவிபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது இல்ல. ஏபிவிபி என்ன ஸ்டேட்மெண்ட் இது? there is an apprehension. சரியா? ஒரு அச்சம் இருக்கிறது, கவலை இருக்கிறது. என்ன கவலை? யாருக்கு? இடஒதுக்கீட்டு பிரிவில் வராதவர்களுக்கு. சரி, இடஒதுக்கீட்டு பிரிவில் வராதவர்களுக்கு கவலை இருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ற? அதனால் அதை திரு அமித்ஷா தீர்த்து வைக்க வேண்டும். என்னடா நாடகம்? திரு நரேந்திர மோடி தீர்த்து வைக்கணுமா? கவர்மெண்ட் should explain. என்னடா நாடகம்? ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டூடெண்ட் பிரிவு ஏபிவிபி டா, ஆர்எஸ்எஸ் உடைய பொலிட்டிக்கல் விங் பிஜேபி டா. ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்டூடெண்ட் விங் யார சொல்லுது? பொலிட்டிக்கல் விங் பவர்ல இருக்குல்ல, அந்த பொலிட்டிக்கல் விங் சொல்லுது நீ கிளாரிஃபை பண்ணுன்னு. அப்படின்னா இது சூழ்ச்சி இல்லையா? ஆர்எஸ்எஸ் செய்த சூழ்ச்சி இல்லையா? யுஜிசி விதியை கொண்டு வருவதை போல் கொண்டு வரும். திரு நரேந்திர மோடி தன்னை நல்லவர் போல் காட்டிக் கொள்வார். ஏபிவிபி என்ன செய்யணும்? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். உடனே அங்கங்க புரிதல் இல்லாமல் மக்களை என்ன செய்வாங்க? தெருவுக்கு வருவாங்க. நண்பர்களே, தோழர்களே, எண்ணிக்கையில் சில நூறு பேர் இந்தியா முழுக்க போராட்டம் அல்ல. அந்தந்த பல்கலைக்கழக வளாகத்தில் 10,000 இருந்து 15,000 பேர் படிக்கிறான்னா அந்த இடத்துல 50 பேரோ 60 பேர் தாண்டா எதிர்த்தான் யுஜிசி விதிமுறைகளை. அந்த 50 பேர் 60 பேர் ஏபிவிபியால் தவறாக வழி நடத்தப்பட்டவர்கள். அவங்க ஸ்டேட்மெண்ட் அந்த துணிச்சல் கூட இல்ல. ஏபிவிபி காலே கொடுக்கல, ஏபிவிபி கொடியே பிடிக்கல, அந்த துணிச்சல் கூட அவங்களுக்கு இல்ல. தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. அது ஆர்எஸ்எஸ் செய்திருக்கிற மிகப்பெரிய நாடகத்தை நீங்கள் முறியடித்தால் தான் கல்லூரி வளாகங்களை நாம் காப்பாற்ற முடியும், பல்கலைக்கழக வளாகங்களை காப்பாற்ற முடியும், அரசு கல்லூரி அரசு பல்கலைக்கழகமாக அதை நீடிக்க நாம் உதவ முடியும். அந்த வகையில காத்திரமான போராட்டத்தை வளாகத்தில் நடத்துவதற்கு இந்திய மாணவர் சங்கம் முன்னுக்கு வர வேண்டும். அப்படிப்பட்ட தீர்மானத்தை உங்க யூனிட் எடுக்கணும். இந்த கான்ஃபரன்ஸ் எடுக்கணும் நான் சொல்லல, உங்க யூனிட் எடுக்கணும். உங்க யூனிட் உங்க கேம்பஸ்ல ஒரு காத்திரமான ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு உங்க யூனிட் எல்லா மாணவர்களிடம் சகோதரர்களாக சகோதரிகளாக பழகி நாமெல்லாம் அண்ணன் தம்பிடா, நாமெல்லாம் மாமா மச்சான்டா, ஜாதி நமக்குள்ள இல்லடா என்று ஜாதி ஒழிப்புக்கான கடுமையான போராட்டத்தை நீங்கள் நடத்த வேண்டும். அந்த பரப்புரையை செய்ய வேண்டும். அதை செய்யும் திராணி திறன் தெம்பு இருக்கிற இன்குலாப் ஜிந்தாபாத் எஸ்எஃப்ஐக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.